தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 3935 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தேர்வுக்காக எத்தனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? மையங்கள்ல தேர்வர்களுக்கு என்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தேர்வர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ஆனந்தி. விஏஓ, இளநிலை உதவியாளர், வன காப்பாளர், ஓட்டுநர் உள்ளிட்ட 3935 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. சரியாக காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணி வரை இந்த தேர்வு என்பது ஒரே பிரிவாக தமிழ்நாடு முழுவதுமே நடக்க இருக்கு. இந்த தேர்வை, அதாவது குரூப் 4 தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 13,89,738 பேர் தேர்வு எழுத இருக்கிறார்கள். அதில் ஆண்கள் பொறுத்தவரையில் 5,26,553 பேரும், பெண்கள் 8,63,068 பேரும், 117 மூன்றாம் பாலினத்தவரும் இந்த தேர்வை எழுத இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலுமே மொத்தமாக 314 தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்களை பொறுத்தவரையில் 4922 தேர்வு கூடங்கள் இந்த குரூப் 4க்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த தேர்வு மையத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இன்று இந்த குரூப் 4 தேர்வை இந்த தேர்வு மையத்தில் எழுத இருக்கிறாங்க. தேர்வு எழுதுவோர் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஹால் டிக்கெட்டை அவசியம் தேர்வு மையத்திற்கு கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு அடையாள அட்டையினுடைய நகலை எடுத்து வரவும் தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டுமே குரூப் 4 தேர்வை 94,848 பேர் எழுத போகிறாங்க. சென்னையில் 311 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு என்பது நடத்த இருக்கு. தொடர்ச்சியாக இந்த பள்ளி, கல்லூரிகள், தனியார் பள்ளிகள் என பல்வேறு இடங்களில் இந்த தேர்வு மையங்கள் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் வர தொடங்கியிருக்கிறாங்க. சரியாக 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கினாலும் தேர்வு மையங்களினுடைய அனைத்து நுழைவாயில்களுமே சரியாக 9 மணிக்கே மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்களில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.